கேட்கும் போதே மனதை உருக வைக்கும் மெல்லிசை குரலின் ராணியாக இருந்த பவதாரிணி மறைவு செய்தி இசை உலகையே உலுக்கியுள்ளது. இசைஞானி இளையராஜாவின் அன்பு மகளான பவதாரிணி பின்னணி பாடகியும் ஆவார். இசை குடும்பத்தில் பிறந்த பவதாரிணி அண்ணன் தம்பிகள் சூழ் உலகின் பட்டத்து இளவரசியாகவே இருந்து வந்தார். கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா என உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் அன்பை பொழிய, மறுபக்கம் சித்தப்பா கங்கை அமரன் மகன்களான வெங்கட் பிரபு பிரேம்ஜியும் செல்லச்சண்டை போட ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ராணிதான் பவதாரிணி. இப்படி சந்தோஷ சாரல் காற்றாக இருந்த பவதாரிணி வாழ்க்கையில் விதி விளையாடியதுதான் சோகம். அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படவே மருத்துவமனையில் பரிசோதித்த போது பித்தப்பையில் கல் இருப்பதாக கூறி சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறார் பவதாரிணி. ஆனால் போக போகத்தான் தெரிந்திருக்கிறது பித்தப்பை கல்லுடன் சேர்த்து கல்லீரல் புற்றுநோயும் இருப்பது. கடந்த 5 மாதங்களாக புற்றுநோய் இருப்பது தெரிந்து சிகிச்சை எடுத்து வந்தாலும் கண்டுபிடிக்கும் போதே புற்றுநோய் 4ஆம் நிலையில் இருந்ததால் குணப்படுத்துவதில் சிக்கலாகி உள்ளது. இதனையடுத்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக பாடகி பவதாரிணி இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். தொடர் கண்காணிப்பில் இருந்த பவதாரிணி திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 27ஆம் தேதி இலங்கையில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி இருக்கும் நிலையில் அதற்காக முன்கூட்டியே இலங்கை சென்ற இளையராஜாவுக்கு கடைசியில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த தனது அன்பு மகளின் உடலை பார்க்கும் சோக நிலை ஏற்பட்டது. அண்மையில்தான் வெங்கட் பிரபுவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து இலங்கைக்கு சென்று பவதாரிணியை பார்த்து வந்த நிலையில் அதற்குள்ளாக புற்றுநோய் என்ற கொடும் பிணி பாடகி பவதாரிணி உயிரை பறித்து கொண்டு விட்டது. 47 வயதான பவதாரிணியின் கணவர் ஹோட்டல் பிசினஸ் செய்து வரும் நிலையில் குழந்தைகள் இல்லை என கூறப்படுகிறது. மனித உடலின் முக்கியமான உறுப்பாக அறியப்படுவது கல்லீரல் தான். அப்படி இருக்கையில் கல்லீரலில் புற்றுநோய் வந்தது பவதாரிணி ஆயுளை குறைத்து உலகில் இருந்தே கூட்டிச் சென்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.